குட் மார்னிங் டு ஆல். டிஎன்பிஎஸ்சி படிக்கிற எல்லாருக்குமே குரூப் 4 2026க்கான ப்ரிப்பரேஷனை எப்போலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறது அப்படின்ற ஒரு டவுட் வந்து இருக்கும். சில பேர் தீபாவளி முடிஞ்சு படிக்கலான்னுட்டு இருப்போம். சில பேர் குரூப் 4 ரிசல்ட் வரட்டும் அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னுட்டு இருப்போம். என்ன கேட்டிங்கன்னா கரெக்டான டைம் இப்போ தான். ஏன்னா நமக்கு இன்னும் தீபாவளிக்கு 15 டேஸ் வந்து இருக்குது. இந்த 15 டேஸை நம்ம வீணாக்காமல் நம்மளால் என்ன முடியுமோ அதை வந்து படித்து வைக்கலாம். இந்த 15 டேஸில் ஒரு 5 லெசன்ஸ் படித்து வச்சா கூட அது நமக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம வந்து லாஸ்ட் 2 எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர்ஸ் பார்த்துருப்போம். கொஸ்டின் பேப்பர் எந்த அளவுக்கு டெப்த்தாக எடுக்கிறாங்க அப்படின்னுட்டு. ஸோ நமக்கு என்னென்ன அப்படின்னா, புக்கிலேருந்து வர கொஸ்டின்ஸே வந்து பார்த்தோன்னா அரௌண்ட் 130 to 140 கொஸ்டின்ஸ் தான் புக்கிலேருந்தே எடுக்கிறாங்க. இந்த காம்படிஷன் பண்ணுற எல்லாருக்குமே அந்த 130 to 140 கொஸ்டின்ஸ் தான் வந்து காம்படிஷனாக வந்து இருக்கும். ரிமைனிங் எல்லாமே வந்து அவுட் சோர்ஸ் வந்து போயிடுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 2026ல் ஆகஸ்ட்டில் எக்ஸாம் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிட்டா கூட நம்ம வந்து மேலேயே வந்து புக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக முடித்து ரிவைஸ் பண்ணியும் வச்சுருக்கணும். அப்போ தான் அதான் நம்மளால் ரிமைனிங் மந்த்ஸில் வந்து அவுட் ஆஃப் சோர்ஸ் ப்ளஸ் கொஞ்சம் அங்கங்கே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் அதெல்லாம் படிச்சுட்டு எக்ஸாம் பண்ணுறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். நமக்கு இப்போ இருக்க டைமை நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து அவுட் சோர்ஸ் படிக்கிறதுக்கான டைம் வந்து லாஸ்ட்டில் இல்லாமல் போயிடும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நமக்கு எப்போல்லாம் கிடைக்குதோ அப்போல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும். ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வாட்டி ரிசல்ட் யாருக்கு வரும் யாருக்கு வராது அப்படின்னு நம்மளால் கெஸ் பண்ணவே முடியாது. அப்படி தான் வந்து எக்ஸாம்ஸ் இருந்தது. ஸோ நான் வந்து ஃபர்ஸ்ட் வீக் ஷெட்யூல் கொடுத்துருக்கேன். அந்த ஷெட்யூலில் 4 லெசன்ஸ் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க அந்த ஷெட்யூலை படிச்சுக்கோங்க. அந்த 4 லெசன்ஸுமே கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் படிக்கிறதுக்கு. லென்த்தியாக இருக்கும் பட் நல்லா தான் இருக்கும். அதை வந்து ஃபாலோ பண்ணி படிச்சுக்கோங்க. அது ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் வந்து நான் அப்பப்போ யூடியூப்பில் போஸ்ட் பண்ணுறேன். அப்புறம் நம்ம சேனலில் பார்க்குற நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, பாய்.